இந்த விசிபிள் சர்ச் இன்விசிபிள் சர்ச்சில் இருக்கு. உலகம் ஃபுல்லாக இருக்காங்களே விசுவாசிங்க, முழு உலகத்திலையும் மொத்தமாக சேர்ந்தது தான் அவருடைய சரீரம். மதுராந்தகம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சேர்ந்த சபை தான் அவருடைய சரீரம். இதில் வேறுபாடுகள் இருக்கும். பிளாக்கு ஒயிட்டுங்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் குணம் வேற மாதிரி இருக்கும், சுவாபங்கள் வேற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்களை தான் ஒன்று சேர்த்துருக்காரு. அப்படிப்பட்டவங்க நம்மளை சபைக்குள்ளே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பழக வச்சு, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வச்சு, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வச்சு, ஒருவரை ஒருவர் தாங்கி, அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஒருவரை ஒருவர் ஒருவருக்கு ஒருவருங்கிற வார்த்தை 50 தடவைக்கு மேலே வருதுன்னு சொன்னது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள். அப்போ ஆண்டவர் அதை நம்மகிட்ட விரும்புகிறார். நம்மளை வச்சு தனியாக அவர் ரட்சிக்கப்பட்ட அவர் தனியாக இருப்பாருங்க. அவர் யார்ட்டையும் பேச மாட்டார். அவர் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கார். அவர்கிட்ட யார்ட்டையும் பழக மாட்டார். அவர் நேராக ஆண்டோடைய பிள்ளை, ரொம்ப பரிசுத்தமாக இருக்கார். அவர் நேராக எங்கே போகிறாரு? பரலோகம் போகிறார். அப்படி ஒரு ஆளே உலகத்தில் கிடையாது. அப்படி ஒரு ஆளே கிடையாது. சபையில் இருந்தால் நான் வளர முடியாது, நான் தனியாக இருந்தால் வளருவேன். நீங்கள் வளரவே முடியாது சபையில். என்ன வித்தவுட் சர்ச் யூ கேனாட் க்ரோ. ஒரு ஆமீன் கேட்கலாமா? சில ஆட்கள் சபையை அப்படியே ஒரு பெருசாக நினைக்கிறதே இல்லை. சபையை பெருசாக நினைக்கிறது, சபை தான் பெருசுங்க. இயேசுவின் சரீரம் துண்டிக்கப்பட்ட பாரு இந்த கை, இந்த கையில் எவ்வளோ நன்மை செய்யலாம், வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதுக்கு கை வேணுங்க. இவ்வளவு நல்ல கையை கலட்டி வெட்டி வச்சுட்டீங்கன்னா யூஸ் ஆகுமா? இது உடலோட ஒட்டிக்கிட்டு இருந்தா தாங்க பலன். நீங்கள் அப்படிதான், நான் அப்படிதான். இந்த கண் இருக்கு, அழகான கண்ணு தான், கலட்டி வச்சிங்கன்னா யூஸ் ஆகுமா? செத்து போயிடும். நீங்களும் நானும் சபை இல்லைன்னா செத்துருவோம். சபையில் தான் நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதை ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஆமீன் சொல்லாமா? தலையிலேருந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. தலையாகிய கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. சரி, ஒரு ஆழமான சத்தியம். ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன், என்ன கொடுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, கஷ்டம் தீரணும், ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜப குறிப்பு எழுதி கொடுக்குறேன், நான் போயிட்டு வரேன்னு போறீங்க, ரைட்டு. ஆனால் வரணும், வர 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 கற்றுக்கொள்கிறோம். என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். இல்ல வாழ்க்கை நோக்கமெல்லாம் என்ன? ஊரெல்லாம் சென்றிடுவேன், உலகமெல்லாம் பறை. அதைத்தான் அவர் சொன்னார், அதான் எதிர்பார்க்கிறார். அவர் சொன்னார், உலகமெல்லாம் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்க. அப்போ சபைக்குள்ள நம்மளை கொண்டு வந்தாரு, ஐக்கியமாக்குனாரு. கை உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, இந்த கையில விரல் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, உடம்புல காது ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளை சபையில ஒட்ட வச்சாரு. நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அந்த வேலைக்கு பேர் தான் ஊழியம். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? ஏன் ஊழியம் செய்யணும்? இந்த கை இருக்கு, இது ஒண்ணுமே செய்யல, இருந்துன்னா இல்லைன்னா என்னங்க? கையினா வேலை செய்யணும், காலுனா வேலை செய்யணும், கண்ணுனா வேலை செய்யணும். அப்போ நாம அவருக்கு வேலை செய்யணும். நம்மளை இணைச்சிருக்காரு. அந்த வேலைக்கு பைபிள் கொடுக்கிற பெயர் தான், அந்த சேவைக்கு பைபிள் கொடுக்கிற பெயர் தான் ஊழியம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12 வாசிக்கிறோம். வாட் இஸ் மினிஸ்ட்ரி? பல ஊழியங்கள் இருக்குது. பிரசங்கம் பண்றது ஒரு ஊழியம், சபை நடத்துற ஒரு ஊழியம், ஏழைகளை பராமரிக்கிறது ஒரு ஊழியம். ஒருவருக்கொருவர் நம் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஸோ நம்ம இதை மறக்கக்கூடாது. ஸோ எனக்கு ஒரு வேலை இருக்கு சபையில், ஒரு வேலை இல்லை, இந்த சபையில் ரொம்ப வேலை கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் வேலை கொடுப்பாங்க, அதுதான் சபை. உங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்காம நீங்கள் பரவாயில்ல வந்து போனால் போதும், உங்கள் காசை போட்டு போனீங்க போதும், அது சபையே இல்லை, அது கிளப்பு. சபைன்னா வேலை இருக்கும். அந்த வேலையை சந்தோஷமாக செய்ய தான் உங்களை என்ன ஆண்டு படைச்சிருக்காரு. கையினா ஒரு வேலை இருக்கும், கண்ணுன்னா ஒரு வேலை இருக்கும், காதுனா ஒரு வேலை இருக்கும், இதயம்னா ஒரு வேலை இருக்கும், நுரையீரலுக்கு ஒரு வேலை இருக்கு, நாக்குக்கு ஒரு வேலை இருக்கு இல்லையா, உதட்டுக்கு ஒரு வேலை இருக்கு. இதை போல உங்களை என்னையும் அவயவங்களாக சபையில் வைத்த கர்த்தர் நமக்கென்று ஒரு வேலையை வச்சிருக்கார். அந்த வேலையை செய்கிறவங்களாக நம்ம மாறணும். கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க.
அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பில் நம்மளை வச்சிருக்காரு. நம்மளை ஏதோ வந்தோம், ஆசீர்வதிச்சாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் பிரதர், ஏசுநாதர் கிருபையில் நல்லா இருக்கிறேன், போன வாரம் சர்ச்சுக்கு போகலான்னு தான் நினச்சேன், நான் கொஞ்சம் வேலையாயிட்டு பிரதர், அடுத்த வாரம் போகலான் இருக்கேன். ஆனால் ஏசுநாதர் என்ன நல்லா வச்சுக்கிறாரு, நல்லா தான் வச்சுக்க, ஒரு கஷ்டம் இல்லை. சர்ச்சுக்கு போனீங்களா, போகலான்னு தான் நினச்சேன், போக முடியல, இப்போல்லாம் ரொம்ப போக முடியல பிரதர். முன்னால் மாதிரி இப்போல்லாம் இது பெரிய தத்துவம் பேசுகிறாராம் இவர். முன்னால் மாதிரிலாம் இப்போ ரொம்ப என்ன பிரதர் நீ பின்வாங்கிட்டு இருக்க பிரதர். சபைக்கு வர்றது குறைய 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 பின்மாற்றம். ஆன்லைன்ல பாக்குறீங்களா? சபைக்கு வருவது குறைய குறைய நீங்க பின்மாற்றம். இல்ல நான் ராத்திரி பகலா பைபிளை வீட்டில் படிக்கிறேன், பின்மாற்றம் தான். சபையை பைபாஸ் பண்ணிட்டு நீங்க வளர முடியாது. சபையை பைபாஸ் பண்ணி நீங்க கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. சபை இல்லாம நீங்க இல்ல. சபை சரீரம், சரீரத்துல அவயவம். நான் அந்த அவயவத்துல ஒரு ஆளா இருக்கிறேன், அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன், மற்ற அவயவங்களோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். காலில் முள்ளு குத்துனா கண்ணு அழுது, கை போய் வேலை செய்து, வாய் ஆணு கத்துது. இப்படித்தான் சரீரத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் சபையில எனக்கும் யாருக்கும் சம்பந்தமே இல்லை, வருவேன் போவேன், முடிஞ்சா ஒரு காசை போடுவேன்னா அது சர்ச்சே இல்லை. நீங்க சபையை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கல. நீங்க அங்கத்தினரா இல்ல, கலட்டி வச்சிருக்கிற ஒரு அவயவம் மாதிரி. கண்ணை கலட்டி வச்சா, காலை கலட்டி வச்சா, கையை கலட்டி வச்சா வேஸ்ட், செத்து போயிடும், அது பயன்படாது. சபை என்பது இணைவாய் இருக்கிறது. கை வைத்து வரல சொல்லுங்கள். இசைவாய், இணைவாய், கட்டப்பட்டு கூட்டி நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சபையை இப்படி இணைக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழ்ற சபை தான் ஆண்டு சொல்றாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. இப்படி ஒரு சத்தியத்தில் ஒரு சபை நிற்குமானா அந்த சபையை பிசாசு ஜெயிக்க முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் என்ன செய்ய போறோம், ஏன் சபைக்குள்ள வந்தேன், வாட் இஸ் த பர்பஸ், ரட்சிக்கப்படுறது நோக்கம் என்ன, என்ன எதுக்கு ஆண்டு கொண்டு வந்தாரு, என்ன எதுக்கு உயிரோட வச்சிருக்காரு, இந்த நாளை எதுக்கு தந்தாரு. ராத்திரி போய் தூங்குறோம், ஜோம் பண்றோம், படுக்கிறோம், காலையில் எழுந்தோம், முதல்ல நினைக்கணும், கண் விழிச்சிட்டோமா, சூப்பர், நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஏதாவது உங்களுக்காக செய்வேன் தானே என்ன உயிரோட வச்சிருக்கீங்க. கண்டிப்பா ஏதாவது செய்வேன் ஆண்டவரே. இன்றைக்கு யாராவது ஒருத்தருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில உங்க வார்த்தையை விதைப்பேன் ஆண்டவரே. இயேசு என்கிற விதையை ஒருத்தர் வாழ்க்கையில போடுவேன் ஆண்டவரே. எனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணாம ஏதாவது ஒண்ணு செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துவேன். அதுக்கு தான் திங்கக்கிழமை நாளைக்கு. இதை செய்யாம நம்மளே ஓடுறதும், நம்ம வேலை செய்யறதும், காசு சம்பாதிக்கிறதும், எப்பமா கஷ்டம் வந்து ஆண்டவரை தேடுறதும், அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? அப்ப அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றவில்லை. ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நாம் இப்படி முதலாவது எல்லாரும் ஐக்கியமா சபைக்குள்ள வந்து ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தர் கஷ்டத்தை ஒருத்தர் சுமந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி, வசனம் சொல்லுது அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி தான் சபைக்கு வரோம். ஒருத்தர் வியாதின்னு வந்த உடனே அவருக்காக ஜோம் பண்ணுவோங்கிறோம், அந்த தம்பிக்காக ஜோம் பண்ணுங்க, எல்லாரும் ஜோம் பண்ணுவோம், பக்கத்தில் தோளில் கையை வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க காரணம் நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். இயேசு தம்மிடம் வந்து எல்லாரையும் குணமாக்கினார். ஏசப்பா தன்னிடம் வந்து எல்லாரையும் சுகமாக்கினார். அவரை தேடி வந்தவங்களெல்லாம் துக்கத்தோடு அனுப்பவே இல்லை. அதே இயேசுவா இன்னைக்கு நம்மளை பூமியில வாழ சொல்றாரு. நீ நடமாடும் இயேசு, உன் ஊர்ல, தெருவில், கிராமத்தில் நீ நடமாடும் இயேசு. நான் நடமாடும் இயேசுவா இருக்கணும். இயேசு என்ன செஞ்சாரோ அதை நான் செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை செய்வதற்கு தான் ஒவ்வொரு நாளா தராரு. வண்டியில் மட்டும் காட்ஸ் கிஃப்ட்னு எழுதினா போதாது, காரில் எழுதினா போதாது காட்ஸ் கிஃப்ட்னு, வீட்டில் எழுதினா போதாது, உங்க வாழ்க்கையே காட்ஸ் கிஃப்ட். இன்னைக்கு கண்ணு திறக்கிறீங்களா, காட்ஸ் கிஃப்ட். இந்த நாளே காட்ஸ் கிஃப்ட். தேவன் தருகிற ஒவ்வொரு நாளும் காட்ஸ் கிஃப்ட். யூஸ் இட் ப்ராப்பர்லி, யூஸ் இட் ப்ராப்பர்லி. சரியா பயன்படுத்துங்க, பிறருக்கு பிரயோஜனமா பயன்படுத்துங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம செய்ய ஆரம்பிச்சா சமுதாயத்தை நல்லா உருவாக்கலாம். இப்ப நம்ம இப்ப சொசைட்டிக்கு போறோம். சொசைட்டி, நீங்க பால் சொசைட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. காலையிலே பால் பண்ண பாத்திரத்தை தூக்கிட்டு எங்க போவாங்க, பால் சொசைட்டி போய் பால் வாங்கிட்டு, ஒரு சொசைட்டி எல்லாரும் இல்லை பால் அங்கே கொண்டு கொடுக்குறாங்க, பால் சொசைட்டிங்கிறோம். நம்ம சமுதாயம் நம்மளை ஒரு இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்ப சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம், ஒரு தாக்கத்தை, ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறோம். நம்ம லைஃப் சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வருது. என்னப்பா இவங்க வித்தியாசமா இருக்காங்க, போனா அன்பா பேசுறாங்க, கோவப்பட மாட்டேங்கிறாங்க, கஷ்டம்னா உதவி செய்றாங்க,
என்ன அன்பா இருக்காங்க. அழுதுகிட்டே போனேன், என்ன பண்ணன்னு தெரில, நிம்மதி இல்லாம அங்க உள்ள போனோடனே 4 பேர் பேசுறாங்க, விசாரிச்சாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க, அன்பா விசாரிக்கிறாங்க. இதுதான் கேரக்டர். இப்படி எல்லாருமே அங்கங்க வீடுகளில் நம்ம தெருவில் செய்ய ஆரம்பிச்சோன்னா சொசைட்டியே மாறிடுது. அப்போ சமுதாயத்தில் ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறோம். சண்டை போட்டிருக்கிற குடும்பமெல்லாம் சண்டை போடாமல் மாறிடுது. நம்ம தெருவில் 4 குடும்பத்தில் சண்டை வருதா, நாம் அங்கே இருந்து ஜெபம் பண்ணி அந்த குடும்பத்தோட பேச பேச இப்போ 4 குடும்பம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அங்கே சண்டை குறையுது, சொசைட்டி மாறுது. கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. ஸோ நம்மில் ஏற்படுகிற மாற்றம் நம்முடைய சமுதாயத்தில் மாற்றம், வலுவான ஒரு சமுதாயத்தை எழுப்பணும். அதுதான் சபையினுடைய தரிசனம். சபையை கர்த்தர் வச்சது, church must have an impact on the society. சமுதாயத்தின் மேல சபைக்கு ஒரு தாக்கம் ஏற்படணும். சபையால சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும். சபையை வச்சு தான் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒருத்தர் சொன்னார், bend the church, bless the world. சபையை வளைத்து உலகத்தை ஆசீர்வதிங்க. முழங்கால் போடுறோம், முட்டி போடுறோம், ஜெபம் பண்றோம், 40 நாள் ஜெபம் பண்றோம், 40 பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்றோம். ரட்சி ஆண்டவரே, குடிகாரங்க மனம் திரும்பட்டும், சீட்டாடுறவங்க மனம் திரும்பட்டும், டாஸ்மார்க் போறவங்க மனம் திரும்பட்டும். மாற்றம் வருமா வராதா சொல்லுங்க. ஒரு மாதிரி சந்தேகமா தான் சொல்றீங்க. வருமா வராதா? ஏன் ஜெபம் பண்றோம்? 40 நாள் சமுதாயத்தில் மாற்றம். அந்த 40 நாள் ஜெபத்தில் மாற்றம். 40 நாள்ல வரல, 4 பேர் தான் மாறிட்டாங்க, மீதி 36 பேருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னொரு 6 பேர் மாறிட்டாங்க, 30 பேர் மாறல, ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அவங்க மாறுகிற வரை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி ஜெபம் பண்ணி மாற்றம் ஏற்பட நம்மில் மாற்றம், நம்மால் நம்முடைய சமுதாயத்தில் மாற்றம், சொசைட்டியே மாறுது. நாம் சமுதாயத்தை மாற்றுகிறவர்கள். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ராமன் கேட்கலாமா? ஆர் வி டூயிங் திஸ்? இதை செய்கிறோமா? இதை நான் செய்கிறேனா? ஏதாவது ஒருத்தர் சொல்றேன்ல, இன்றைக்கு என்னை யாராவது ஒருவருக்கு எங்கேயாகிலும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அன்பான வார்த்தையை சொல்றதன் மூலமா. பாண்டிச்சேரியில் டிராஃபிக்கில் நிற்கிறேன், 10:30 மணிக்கு வருவேன்ட்டேன் நான் அந்த மீட்டிங் வெள்ளிக்கிழமை. உள்ள போனால் ஒரு 20 நிமிஷம் டிராஃபிக்கில் நிற்கிறேன். அப்படியே ஒரு வயசான பாட்டியம்மா வருது. ஒரே காரெல்லாம் தட்டி வயசு. நம்ம வீட்டில் ஒரு பாட்டியம்மா இருந்த பாவம், வீட்டில் பேரன் பேத்தியெல்லாம் சந்தோஷமாக இருந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அந்த வயசில் ரோட்டில் கிடந்து பிச்சை எடுக்குது அந்த பாட்டியம்மா. இந்த வயசானவங்க ரோட்டில் பிச்சை எடுக்கிற பார்த்தாலே மனசு ரொம்ப வேதனைப்படுது. சில கேட்டு பாருங்க, பிள்ளைங்க இருக்காங்க ஐயா, கண்டுக்கல, பிள்ளைங்க இருக்காங்க எல்லாம் கண்டுக்கலங்கிறாங்க. அப்படியே வராங்க. நான் வண்டி எங்கே எடுத்துறேன், டக்குனுங்க பார்த்தேன், சின்ன ஒரு டின்னில் சேஞ்ச் வச்சிருப்பேன் எப்போவுமே. அது 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், சில 100 ரூபாயும் வச்சு அதில் இருக்கும் காரில். அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்தேன். எனக்கு அந்த பாட்டியை பார்த்தோன்னே என்ன பாவம், இவங்களுக்கு என்ன 10 ரூபாய், 100 ரூபாய் எடுப்போன்ட்டு 100 ரூபாய் எடுத்து அப்படி எடுக்கும்போதே அந்த அம்மா கண்ணாடி வழியாக பார்க்குது. நான் காசு எடுக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கண்ணாடி அரைக்கம்மா எப்படிம்மா என்னம்மான்னு கேட்டா ஒன்றும் சொல்லலை, காசை கொடுத்தேன். வெத்தலை மட்டும் போடாதீங்க. ஏசப்பாவா? ஆமா ஐயா அப்படின்னு. அந்த அம்மா மனசில் ஒரு சந்தோஷம் பாருங்க. அந்த அம்மா மனசில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்கு அதை விட சந்தோஷம். நான் காஃபி குடிக்கலை, டீ குடிக்கலை, ஒரு ஹோட்டலில் போகலை, 100 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிடல, கஷ்டப்படுற ஒரு ஆள் கையில் கொடுத்த ஒரு ரூபாய் நோட்டு. என் மனசில் அவ்வளோ சந்தோஷம். ஏசப்பா அவரை நினச்சிங்கம்மா, ஏசப்பா கைவிட மாட்டார், அவ்வளோதான். ஆண்டவர் அது இதெல்லாம் சொல்லி டைரெக்டாக ஒரே வார்த்தை, ஏசப்பா. ஏசு அப்பாவா நினச்சிக்கங்க, அந்த ஏசப்பா கைவிடவே மாட்டார். காலையில் ஒரு ஐயா வந்தாருங்க, காலெல்லாம் வீங்கி அப்படியே நீர் வழியுது. ஒரு காலை தொடுறேன், இந்த பக்கம் வெட்டி இருக்குது, இந்த பக்கம் வெட்டி இருக்குது காலில். நான் பேண்ட்டுக்குள்ளே தெரில, நான் காலில் கை வைக்கிறேன், இந்த பக்கம் ஒரு பள்ளமாக தெரியுது காலில், இந்த பக்கம் தெரியுது, ஆனால் கீழே பாதத்தில் அப்படி நீர் வடியுது. நிற்கலையா? அதான் சொன்னேன், ஏசு அப்பாவா நினச்சிங்க. சில வேளைகளில் நீங்கள் சில ஆட்கள் மேலே இந்த கையை வச்சு ஜெபிக்கிறீங்க பாருங்க, அதில் ஒரு எஃபெக்ட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தொட்டா ஏதாவது ஆயிடுமோ? ஒன்றும் ஆகாது. ஆகாதுன்னா ஆகாது, அல்ல சொல்லுங்க. ஆயிருமோன்னு ஆயிரும். உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த புண்ணு இருந்த இடத்துல அந்த எண்ணெயை தொட்டு அப்படி கையை வச்சு ஒரு ஜோம் பண்ண பாருங்க. அவர் அப்படியே நம்ம கை வைக்க மாட்டோம் நினைப்பாங்க.
நம்ம ஒண்ணுமே ஜோம் பண்ணாட்டில் ஒரு தொட்டம் பாருங்க, அதுவே பாதி சுகம். நம்ம காலை தொட்டு ஜோம் பண்றாங்களே, நான் அதுல எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ டூ தட். நான் அதெல்லாம் ஐ லைக் இட். தள்ளி நெல், கொரோனா பேஷண்ட் மாதிரி தள்ளி நெல் அப்படி இல்லை. மதர் தெரேசாவை பற்றி 1000 முறை பேசணும், கொஞ்சமாவது நம்ம செய்ய வேணாம். தொழுநோயாளி இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்கிறாங்களே, 1000 முறை பேசுகிறோமே. நம்ம எட்டி நில் தள்ளி நில்னு சொல்லிட்டு இருக்கிறோமே. நமக்கு என்ன அப்போ பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓவராக பேசுகிறோம், மதர் தெரேசா மதர் தெரேசா. தொழுநோயாளியை சேர்த்து பிடிச்சிக்குவாங்க. நமக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்லையே. அட்லீஸ்ட் பேசணுங்கிற எண்ணமே நமக்கு வரலையே. எப்படி அன்பை வெளிப்படுத்த போகிறோம்? ராமன் கேட்கலாமா? மாற வலுவான சமுதாயத்தை உருவாக்கணும்னா 5 காரியம் நம்மகிட்ட வேணும். தாழ்மை என்றால் என்ன? 2 வரியில் சொல்லி முடிக்கிறேன். தாழ்மை என்பது நம்மளை ரொம்ப தாழ்வா நம்மளை குறைச்சி நினைக்கிறது இல்லை. நான் குப்பை, நான் தூசி, சில ஆட்கள் அப்படி சொல்ல ரொம்ப தாழ்மை நினைப்பு. அது இல்லை தாழ்மை. உங்களை குறைவா நினைக்கணும், மற்றவங்களை அதிகமாக நினைக்கணும். அதான் தாழ்மையா. நான் நல்லா இருக்கணும், நான் அப்படி இல்லாம என்னை குறைவாய் நினைப்பதும் மற்றவர்களை அதிகமாய் நினைப்பதும் தான் தாழ்மை. இது ஒண்ணுதான் விளக்கம் தாழ்மைக்கு. ஐ திங்க் லெஸ் அபவுட் மை லைஃப் அண்ட் ஐ திங்க் மோர் அபவுட் அதர்ஸ். பிறருடைய தேவைகள், பிறருக்காக. தாழ்மைனா என்ன நான் நினைக்கவே மாட்டேன். இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும்ல? எப்பவுமே நான் நல்லா இருப்பேனா? பஸ்ல ஏறினவன எனக்கு சீட்டு கிடைக்குமா? அது தேவைதான், தவறு இல்லை. அதே நேரத்தில் ஒரு வயசான ஒரு ஆள் பஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க வெளிநாடுகள், ஆஃபர் யுவர் சீட். ஓ சீட்டை குடுன்னு போட்டிருப்பாங்க, அதில் படம் போட்டிருப்பாங்க, ஒரு நிறை மாத கர்ப்பிணி படம் போட்டிருப்பாங்க. அப்படி ஏறினாங்கன்னா அந்த ஃபுட்போர்டில் ஏறின உடனே அந்த ஃபர்ஸ்ட் சீட்டை அவங்களுக்கு கொடுங்க. நடக்க முடியாத ஒரு ஆள், வீல் சேரில் வர ஆள், அவங்களுக்கு கொடுங்க. ஆஃபர் யுவர் சீட். பி கைண்ட் படிப்போம். பி கைண்ட். கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் இப்படி பார்க்கலாங்க. பி இறக்கமா இருங்க, வாங்க உட்காருங்கம்மா. உடனே அந்த எழுந்து சீட்டை கொடுக்கறது, ப்ளீஸ் உட்காருங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. என் முதுகில் ஒரு தோல் பேக்கில் போட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வயசானவங்க ஏறிட்டாங்க, ஒரு கை குழந்தையோட ஏறிட்டாங்க. அது நல்ல பழக்கம் வரணும். இந்த ஏர்போர்ட்டில் போவோம். ஏர்போர்ட்டில் நீங்கள் உள்ள ஃப்ளைட்டில் செக்இன்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டு செலவில் பக்கத்தில் இருக்காது, தூரமாக இருக்கும். அதுக்கு பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. பஸ்ஸில் ஸோ நீங்கள் இந்த ஏர்போர்ட் பில்டிங்கில் உங்கள் கேட் இருக்கும், அந்த கேட்டில் டோர் திறந்து சொன்னோன்னு போயிட்டே இருப்பீங்க. பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போவாங்க. பஸ்ஸில் எல்லாம் போய் நம்ம உட்காந்துருவோம். இந்த பஸ்ஸு சாதா பஸ்ஸு தான். இது அங்கேருந்து அப்படியே போகும், அந்த சுந்தர் மஹால் வரைக்கும் அப்படியே அங்கே போய் அப்படி போகும் மெதுவா. சிலவங்க வயசானவங்க ஏறி நிற்பாங்க கை குழந்தையோட. நம்ம இதில் பக்கத்தில் இருந்தால் இல்லை நீங்கள் உட்காருங்க, என்ன கெட்டு போகிறோம்? அந்த கொடுக்குற மனசு, அந்த சீட்டை ஆஃபர் பண்ணுறது, ப்ளீஸ் சிட் டவுன். வயசானவங்க ஏறுவாங்க, நம்ம அவங்கள பார்க்காம இந்த பக்கம் பார்த்துட்டு வயசான ஆள் ஏறி இருக்கிறான்னு பார்க்கணும். இல்லை கண்ணை தூக்கி இந்த பக்கம் பார்க்கக்கூடாதுல்ல, தெருவை பார்க்கறது கண்டுக்காத மாதிரி. நீ எதை விதைக்கிறாயோ அதை கர்த்தர் அறுக்க உதவி செய்வார். நீங்கள் ஒரு ஏழையை கண்டுக்காமல் இருந்தால் உங்களையும் கண்டுக்க மாட்டாங்க. மனுஷன் எதை விதைப்பானோ. இதெல்லாம் நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு இந்த பண்பெல்லாம் இருக்கணும். சில ஆட்கள் அப்படி கொடுக்கவே மாட்டாங்க, அப்படியே இருப்பான். பாவம், இந்த அம்மா அப்படியே ஆடிக்கிட்டு நிற்கும். வயசானவங்க கையில் ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க, நிறை மாத கர்ப்பிணி ஏறுவாங்க. அந்த பஸ் திரும்பும்போது கீழே விழுந்துருவாங்க. அந்த படிக்கட்டு ஏறணும், எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ப்ளீஸ் உட்காருங்க. அப்படி சிலர் கொடுக்கறத பார்க்குற, சிலர் கொடுக்கவே மாட்டாங்க. நல்ல சுவாபங்கள். தாழ்மை என்பது நம்மை குறைத்து நினைப்பதும் மற்றவர்களை அதிகமாய் நினைப்பதும் தான் தாழ்மை. தேவன் நல்ல கிருபைகளை தருவார். 5 விஷயம் வேணும். ஒரு 5 காரியம் நம்ம கிட்ட இருந்தா நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். சபை மூலமா. சபை அவசியம். சபையில் அங்கத்தினரா இருக்கிறோம். சபையை நம்ம பைபாஸ் பண்ண முடியாது. சபை எனக்கு தேவை. சபைக்கு தலைவர் கிறிஸ்து. நான் ஒரு அவயவமா இருக்கிறேன். ஒரு அவயவத்துக்கு வேலை இருக்கு. எனக்கு ஒரு வேலையை வச்சிருக்காரு. அந்த வேலைக்கு பேர் தான் சபையில சொல்ற பேர் தான் ஊழியம். ஸோ ஐ கேன் நாட் அவாய்ட். நான் 3-4 சப்ஜெக்டை ஒரு அஸ் அ நட்ஷலா சொல்றேன். அப்போ நான் இப்படி மாறினா இன்னும் எப்படிலாம் நான் மாறணும்? எப்படி மாறினா ஒரு சமுதாயத்தை நான் மாற்றலாம்? அதில் ஒன்று தான் சொன்னேன், தாழ்மை. நிறைய இருக்கு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீங்கள் வீட்டில் புக் இருந்தால் படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு, ஏன்னா ஒவ்வொரு அவயவத்துக்கு ஒரு வேலை இருக்கு. உண்மை அவசியம். உண்மை, ஒரு விசுவாசிக்கிட்ட உண்மை இருக்கணும்.
ரெண்டாவது தாழ்மை அவசியம். மூன்றாவது நற்பண்பு அவசியம், குட் கேரக்டர். நாலாவது நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட் வர்தி. உங்களை நம்பி ஒரு பிரச்சனையை சொன்னால் ஊரெல்லாம் விளம்பரப்படுத்திடக்கூடாது, உங்களை நம்பணும், நம்பகத்தன்மை. ஐந்தாவது அடிக்கடி சந்திக்கிற, அடிக்கடி தொடர்பு கொள்ளுகிற, விசிட் பண்ணுகிற, போய் பார்க்குற ஒரு ஏழை, அது இருக்கணும். என்னுடைய பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு நாள் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போனேன். எனக்கு சாயந்தரமான அப்படி ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகணுன்னு ஆசை. சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவேன் பைபிள் காலேஜிலேருந்து. நான் பைபிள் காலேஜில் படித்தது ரொம்ப குறைவு, பாடத்துக்குன்னு நேரம் செலவழித்த ரொம்ப குறைவு, ஊழியம் தான் அதிகம் செஞ்சுருக்கேன். அப்பவுமே அப்படி ஒரு ஆசை. போயிட்டேன். 4 மாதம் சந்தித்தேன் ஒரு ஆளை, ஒரு பேஷண்ட்டை. 4 மாதம், 3.5 வருஷம் அவர் சுகவீனமாக ஜுரம் வந்து சரியாகாமல் ஆந்திராவில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர். அங்கே இருக்கிற ரயில்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்திருக்கார் மெட்ராஸுக்கு. 3.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகல. மெட்ராஸுக்கு வந்திருக்கார். ஒரு முறை போனால் பிராமின் அம்மா அப்படி நிற்கிறாங்க, சின்ன வயசு. அவர் படுத்திருக்கிறார். அந்த ஷீட் இருக்கும்ல, அந்த கேஸ் ஷீட்டு, அதில் ஃபுல்லாக அப்படியே ஃபீவர், ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது. என்னென்ன டெஸ்ட்டோ பண்ணாலும் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியல. நான் கையில் அன்றைக்கி வச்சுருக்கேன், ஞாபகம் இருக்குது. நமக்கு யாராவது 10 ரூபா, நானே பரதேசி, பல்பொடி வாங்க காசு இருக்காது, பேஸ்ட் வாங்க காசு இருக்காது, டீலாம் 15 பைசா. அப்போ ஒரு டீ 15 பைசா. என் கஷ்டத்தை பார்த்து யாராவது ஒரு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா அதில் 1 ரூபா 2 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பாஸ்டருக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அப்போவுமே அந்த பரதேசியாக இருக்கும்போதே. அது பிறகு இப்படி ஹாஸ்பிட்டல் போனோன்னா வெறுங்கையாக போக மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெறுங்கையாக போனதே இல்லை. பல்பொடி வாங்க காசு இல்லாத 30 பைசா கோபால் பல்பொடி. அந்த நேரம் யாராவது 2 ரூபா கொடுப்பாங்க, 5 ரூபா கொடுப்பாங்க. 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு இவ்வளோ வாங்கலாம், ஆரஞ்சு பழம் ஆப்பிள் வாங்கலாம். அதை எடுத்துகிட்டு போவேன். அப்படி போகிறேன், இந்த பிராமின் ஃபேன் நிற்கிறாங்க, ஒரு சின்ன கவரில் வச்சுருக்கேன். அவங்கள பார்த்து பேசினேன், அதை கொடுத்தேன். என்னன்னு கேட்டு, திடீர்னு ஹை ஃபீவர், 104 105 அப்படி ஏறுது. டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியலை. அடுத்த நாள் பார்த்தா 98 96 அப்படி ரொம்ப குறையுது. சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் இருக்குது. பயங்கரமான மாற்றம். ஒன்றுமே புரியலையா, ஏற்கனவே ஆந்திராவில் இருந்தோம், இங்கே வந்திருக்கோம் அப்படி சொன்னாங்க. 4 மாதம் சந்திச்சேன். இந்த அடிக்கடி சந்திக்கிறத பற்றி சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டை, ஒரு ஆளை, ஒரு தேவையில் இருக்கிற ஆளை அடிக்கடி சந்திக்கணும். ஒரு ஆமீன் கேட்குறீங்களா? அல்லேலூயா. அந்த சந்திப்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிறதுக்கு. நான் வந்தேன்னா ராத்திரி நான் நல்லா படித்து பாஸ் பண்ணணும் கூட ஜெபம் பண்ணலைங்க. இந்த மாடியில் போய், ஆண்டவரே அந்த சகோதரருக்கு ஒரு சுகம் வரணும், நான் நாளைக்கு போய் பார்ப்பேன், கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கணும்னு போய் பார்த்தா ஃபீவர் அதிகமாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் விட மாட்டேன், திரும்ப வருவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவேன், வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கணும். ரொம்ப நார்மலாக இருக்கும், இப்படியே தான் இருக்கும். 4 மாதம் சந்திச்சு அந்த ஆளை. தேவ கிருபை, டாக்டர்ஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த மகனை கர்த்தர் சுகமாக்குனாரு. அவர் சுகமானார். மின்ட்டில் அவருடைய வீடு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு நான் போனேன். அப்புறம் எனக்கு ஐ லாஸ்ட் த கான்டாக்ட். இந்த மாதிரி ஃபோனில் தான் ஃபோன் நம்பர்லாம் வாங்கியிருப்பேன். எங்கே இருக்காங்களோ தெரில. 4 மாதம் ஒரு ஆளை, ஒரு படிக்கிற மாணவன், கையில் காசு இல்லை, எனக்கு கிடைக்கிற காசில் 4 பேருக்கு கொடுப்போன்ட்டு. மனசு தாங்க காரணம், கொடுக்குறதும் கொடுக்காதும். இருந்து இல்லை அது இல்லை, மனசு இருக்கா? மனசு இருந்தால் நீங்கள் செய்வீங்க. இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, இருந்தால் கொடுப்பேங்கிறது இல்லை. இருக்குதோ இல்லையோ மனசு இருக்கணும் முதல்ல. அந்த நல்ல மனசை கேளு. கிறிஸ்தவனாக இருந்துட்டா மனசு மாறணும், மனமாற்றம் வரணும், நல்ல பண்பு வரணும். ஒரு ஏழையை பார்த்தோன்னு ஒரு இரக்கம் காட்டணும். அதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வழி. எவரையும் கண்டுக்காமல் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. இதுக்கெல்லாம் நேரம் எடுக்கணும். நான் சொன்னேன்ல, போன வியாழக்கிழமை நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் நம்ம டைமு. ஒரு ஆளுக்கு எடுக்க பெரிய கிஃப்ட் 1 லட்சம் ரூபா கொடுக்கறத விட இருந்தால் கொடுக்கலாம் டைமு. உங்கள் டைம் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு. அந்த 7 நாள் நண்பர்கள் வந்து உட்கார்ந்தாங்க பார்த்தீங்களா யோபுவுக்கு? டைம்.
சில வேளைகளை அடக்க ஆராதனை சில வீட்டுக்கு போனால் அப்படியே ஒரு 2 மணி நேரம் உட்காரணும். போனோமா, பார்த்தோமா, மாலையை போட்டோமா, டக்குன்னு வந்தோமா, ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு 2 மணி நேரம் உட்காரணும். அந்த குடும்பத்தோட உட்காரணும். இதுதான் நல்ல பண்புகள். 7 நாள் உட்கார்ந்தாங்க பைபிள்ல. 7 நாள் ஒரு வார்த்தையும் பேசல. யோபு அப்படி உட்கார்ந்துருக்கிறார், அப்படியே குப்பை காட்டில் உட்கார்ந்துட்டு அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஓடு வச்சு. அதை பார்த்தோன்னே நம்ம யோபுவா அப்படியே உட்கார்ந்தவங்க தான் 3 பேர். 7 நாள் சாப்பிட்ருப்பாங்களா, தூங்கியிருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பு, டைம். நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நேசிச்சிங்கன்னா டைமை கொடுக்கணும் ஆட்களுக்கு. ஆண்டவருக்கும் டைமை கொடுக்கணும், ஆண்டவருடைய நாமத்தினால் நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கும் டைம் கொடுக்கணும். அப்போ டைம் கொடுத்தீங்கன்னா ஊழியம் செய்வீங்க. இன்றைக்கி போகிறேன், கிராம ஊழியத்துக்கு போகிறேன், இன்றைக்கி ஒரு சந்தை ஊழியத்துக்கு போகிறேன், இன்றைக்கி ஒரு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகிறேன். டைமை கொடுக்குறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்மை குறைவாய் நினைத்து நம்முடைய காரியத்தை கொஞ்சமாக நினச்சி மற்றவங்களுடைய தேவை அதிகமாக நினைக்கிறது தான் தாழ்மை. நான் என்னை பற்றி பெருசாக நினைக்கலைங்க. அந்த இதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு ஆமேன் சொல்லாமா?